ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். We are looking at ஸ்ரீமத் பகவத்கீதா chapter 3 Karma Yoga and verse 33. Let's see what is in store for us in this video. In the sloka, in fact, sadrisham cheshtate swasya prakritir jnanavanapi பிரகிருத்திம் யாந்தி பூதானி நிகிரஹ கிம் கரிஷ்யதி. எனக்கு ஓரளவு புரியுது. The meaning goes thus: even wise people act according to their nature, for all the living beings are actually propelled by their natural tendencies. What will one gain by repression? போன வீடியோவில் தான் பார்த்தோம்ல, உனக்கு ஏதாவது கேள்வி வந்தது அப்படின்னா ஹோல்ட் ஆன் டு த கொஸ்டின் அண்ட் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இவென்ச்சுவலி ஆல் யுவர் கொஸ்டின்ஸ் வில் பி ஆன்சர்ட் இன் சப்சீக்வெண்ட் வேர்சஸ் அப்படின்ட்டு. ஏன்னா ஜென்ரலாக வாட் எவர் வி டூ இஸ் வி டென் டு கனெக்ட் த ப்ரீவியஸ் வேர்ஸ் வித் த கரண்ட் வேர்ஸ். பட் இந்த வேர்ஸ் ப்ரீவியஸ் வேர்ஸுக்கு எந்த விதத்தில் கனெக்ஷன் அப்படின்னு என்னால் இந்த தருணத்தில் சொல்ல முடியல. பிகாஸ் இட் சேஸ் தட் ஈவன் பீப்புள் ஹூ ஆர் வைஸ், and so it is applicable for people who are not wise also. Irrespective of that, all human beings are propelled by their natural tendencies. What will one gain by repression? டேய், தடுத்து நிறுத்தி என்ன பண்ண போகிற? என்ன லாபம்? ஏன்னா நம்முடைய the mere activities that we are engaged into is actually based on the natural tendencies, based on our natural tendencies. அப்படின்ட்டு நேச்சுரல் டெண்டன்சி அப்படின்னு சொன்னது நம்ம ஃபியூ வீடியோஸ் பேக் வி சா, ரைட்? அதாவது நம்மளுடைய வாசனை, த காஸ்மிக் பேக்கேஜோடைய இம்ப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை சஞ்சித பாபமாக இருக்கலாம், இல்லை பிராரப்த கர்மமாக இருக்கலாம், இல்லை தீராத போன ஜென்மத்து ஆசையாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளை பயங்கரமாக தாக்கி நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் எது பயங்கரமாக ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி டெண்டன்சிஸ் அண்ட் இம்ப்ரெஷன், அதுதான் நம்மளுடைய நேச்சர். அது ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம்னு 3 குணாதிசயங்களில் எது இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டராக இருக்கோ அந்த மாதிரி எனர்ஜி காம்போசிஷன் இட் வில் ஃப்ளோ த்ரூ த sense instrument and express itself through the egoistic personality is what we saw some time back. In this way, it is telling, irrespective of who you are, who we are, அதாவது நம்ம ஒரு நார்மல் கம்பல்சிவ் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு அவதார புருஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராஜெக்டியாக இருக்கலாம், இல்லை நாட் ஈவன் அ ஹியூமன் பீயிங், வி ஜஸ்ட் பீயிங் அ லைஃப் இன் திஸ் பிளானட். நாய், குரங்கு, நரி, பூனை அப்படின்னு எதுவாக வேணாமல் இருக்கலாம். we are actually propelled by our natural tendencies. propelledனா என்னது? propelled, to move, to push somebody. அதாவது நாம் நம்மளுடைய இயல்பான யதார்த்தமான இயற்கையான குணாதிசயங்கள் மூலமாக தான் வழி நடத்தப்படுறோம். இதில் எதை தடுத்து நிறுத்தி யாருக்கு என்ன லாபம்? Oh my God, என்ன இது? This question is, ஏன்னா it is actually trying to question whatever we have learned till now. So in other words, fate இருக்குன்னு சொல்லிக்கலாம்ல. டேய், நான் என்ன ஆனாலும் என்னுடைய நேச்சுரல் டெண்டன்சியை நோக்கி தான் என்னுடைய வாழ்க்கை நகரும். அப்படிங்கும்போது நான் எதுக்கு பயங்கரமாக தரையில் இறங்கி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஸோ ஃபேட்டுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு இங்கே தான்
இருக்குது. ஸோ பிராரப்த கர்மம், பீயிங் born as a human being, நேச்சுரல் டெண்டன்சிஸ் ஆர் சஞ்சித பாபம், த பேசிக் ஹியூமன் ட்ரைட்ஸ் உடைய ஹேபிட், இது எல்லாம் வந்து நம்மளுடைய லைஃப்பை வழி நடத்துது. ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சொசைட்டியில் மூவ் ஆகிறான் அப்படிங்கும்போது, சொசைட்டியில் சர்வைவ் ஆகிறான், சஸ்டெயின் ஆகிறான், ஹீ இஸ் க்ரோயிங் த்ரூ த சொசைட்டி, இஸ் லிவிங் த்ரூ த சொசைட்டி அப்படிங்கும்போது அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஆஸ் எ ஹியூமன் பீயிங் ஹீ இஸ் பார்ன் அப்படிங்கிறதுனால, மனிதனாக அவன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான குணாதிசயங்கள், அவனுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், அவனுடைய சோஷியோ எக்கனாமிக் லைஃப் ஸ்டைல், அவன் இருக்கக்கூடிய, அவன் பிறந்த ரிலீஜன், அவனுடைய பிலீஃப், அவனுடைய கல்ச்சர், அவனோட சுற்றி இருக்கிற மக்கள், அவனுக்குண்டான பகுத்தறிவு அண்ட் பியர் ப்ரெஷர், ஹவு இஸ் ஹேண்ட்லிங், அவனுடைய ப்ரீவியஸ் கர்மா உடைய எஃபெக்ட்டு, இது எல்லாம் தான் அவனுடைய வாழ்க்கையை வழி நடத்துது. அப்படிங்கும்போது வாட் ஹீ கேன் கான்ஷியஸ்லி டேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மைன்யூட்டான போர்ஷனோ. இஸ் இட் தட் மை லைஃப் இஸ் 90% ஆஃப் திங்ஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல் அண்ட் 10% ஆஃப் மை கான்ஷியஸ் டெசிஷன், ஆர் இட் இஸ் அன் 80-20 ரேஷியோ? இல்லை, இங்கே பரேட்டோ பிரின்சிபல் ஒர்க் ஆகுமா? எதுவுமே தெரியல. ஏன்னா இந்த verse 33 இஸ் ஆக்சுவலி லீவிங் அஸ் வித் a very interesting question. It says that being born as a human being, being born as a life in this planet, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிராக பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய இயற்கையான இயல்பான குணாதிசயங்கள்னால தான் வழிநடத்தப்படுறோம். அப்படி இருக்கும்போது எந்த உணர்வை கண்ட்ரோல் பண்ணி உனக்கு என்ன லாபம் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஓ மை காட், அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும் என்ன ஆன்சர் அப்படின்ட்டு. It is leaving us with a question. One thing I want to tell, for all those people who are experts in Bhagavad Gita, in the verse 33 can actually give a lot of wisdom. உங்களோட கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய புரிந்துணர்வுகள் தப்பாக இருக்கலாம், இல்லை போதாததாக இருக்கலாம். அண்ட் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் திஸ் as a small disclaimer because இது ஒரு கேள்வியாக தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால, இந்த வேர்ஸ் ஒரு கேள்வியாக தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் continuously learning with an open mind. So if there are faults in anything that I have done, anything that I have spoken till now, for the experts out there, manichirungappa. And for people who are on my level of understanding, நம்ம கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்பர்ட்ஸ், நாலேஜபிள் பீப்புளை விட நம்மளை மாதிரி ஆளுங்க தான் அதிகம். ஸோ ஐம் ஜஸ்ட் புட்டிங் திஸ் as a small disclaimer. Verse 33, verse 34 I will get, we must get the answer for this. Bye.